திவ்யா, என்னம்மா எல்லாம் கூட்டமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இன்னைக்கு எல்லாமே பழைய விஷயம் தான். முன்னாடி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட திவ்யா. உங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு முன்னாடியே தெரியும். நம்ம ஃபேமிலிஸ் எல்லாரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வீடியோ ஓபன் பண்ணும் போதே இது பேசினதுதான். ரொம்ப பழைய விஷயம் தான். இது எல்லாருக்கும் கேட்கறதுக்கு போர் அடிக்கும் விஷயம் தான். ஆனா இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாருக்கும் வீடு வரும்போது எங்களுக்கு சொந்தமான இடமும் கூட கிடையாது. எங்களுக்கு இப்போ என்ன வேணும்னா, எங்களுக்கு ஒரு சரியான பாத்ரூம் கிடையாது, சரியான வீடு வசதியும் இல்லை. இந்த வீடு வச்சுட்டு நாங்க மழை டைம்லயும் காத்தடிக்கிற நேரத்துலயும் எங்களால சரியா படுக்க கூட முடியல. மழை தண்ணி ஊறிக்கிட்டு உள்ள வரதும், பாம்பு பூச்சி எந்த நேரம் வரும். ஏன்னா இப்போ இந்த ஓடு போட்டே ரொம்ப வருஷம் ஆகுது. நான் குழந்தையா இருக்கும்போது இந்த வீடு கட்டினது. இன்னைய வரையும் இந்த ஓடு கூட நாங்க மாத்தல. அந்த ஓடு உள்ளெல்லாம் விரிசல். நாங்க சம்பாதிக்கிற பணம் எங்க அரிசி செலவுக்கும் எங்க சாப்பாட்டு செலவுக்கும் அதுக்கே எங்களுக்கு சரியா போயிடுது. இப்போ இந்த கடன்ல வேற செலவு எங்களுக்கு போயிட்டே இருக்கு. அதனால எங்க வீட்டுல நாங்க பராமரிக்கிறதுக்காக எங்களால எதுவும் முடியல. இப்போ வீடு எல்லா இடத்துலயும் கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கல கவர்மெண்ட்? அதுக்காக தான் இப்போ நாங்க உங்ககிட்ட நின்று நாங்க பேசுறதுக்காக வந்துக்கிறோம். திருவான்மூர்ல கூட இப்போ கவர்மெண்ட்ல ஒதுக்கி வச்சு இப்ப நல்லா வீடு கட்டி தராங்க, மழை தண்ணி உள்ள வருதுன்னு சொல்லிட்டு. இப்ப அவங்களுக்குன்னு சூப்பரா வீடு கட்டி தந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க இப்போ மதுரண்டக்கம் கூட இப்போ எல்லாமே வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதுவரையும் கூட நம்ம இடத்துல இங்க 10 பேர் குடும்பம் இருக்கு. ஆனா ஒரு குடும்பம், ஆமா 10 குடும்பம் இருக்கு. இதுவரை கூட ஒரு வீடு எங்களுக்காக வந்ததில்லை. என் பேர் அனுராதா. திவ்யா அம்மா. நிறைய வீடியோல என்ன பாத்திருப்பீங்க. நிறைய கேட்டிருக்கீங்க நீங்க வீடு இல்ல வசதி இல்ல. பட் ஆனா இப்போ மக்களுக்கு எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆமா. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க கலெக்டர் ஆபீஸ் மனு கொடுத்துருக்கீங்களா? இல்ல சார், போல அதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? அப்ப நபி காஞ்சிபுரம் போய் கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கீங்க. என்ன ஆக்சிடென்ட் தான் கொடுத்துருக்கீங்க? எதுவுமே எடுக்கல, இடமே வரல. ஆமா, இடமே வரல. அது நாங்கெல்லாம் அப்படியே ரோட்லயே இருந்து அப்படியே போயிடுச்சு. அது எங்க அம்மா அப்ப இருக்க சொல்ல போய் எங்க அம்மா எழுதி கொடுத்தாங்க. அப்பெல்லாம் நாங்கெல்லாம் சின்ன குழந்தாங்க. அப்ப எழுதி கொடுத்து போயிட்டு எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. அப்ப வண்டலூர்ல இருந்தோம், குடஞ்சேரில இருந்தோம். சரியா வசதி இல்லாம அங்கங்க மாறிக்கினு திருப்பூர் சேர்ந்துருக்கிறோம். இப்ப திருப்பூர்ல ஒரு 20 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆதார் கார்டு இருக்கு, ஓட்டர் ஐடி இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, பேன் கார்டு, இது ஜாதி சர்டிபிகேட் இருக்கு, எல்லாமே இருந்து ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறோம். அங்க தங்கி இங்க இடம் இல்ல. அவங்க கொட்டை போட்டி இருக்கிற மாதிரி கூட இடம் கொஞ்சம் கூட இல்ல. அதனால நாங்க அங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 4 குடும்பம் அங்க இருக்கிறோம். 4 குடும்பம் அங்க இருக்கிறோம். மழை வந்தா இதுல ஒரு கடை ஒண்டி உட்காருவோம். அந்த கடைக்காரங்க திட்டுவாங்க, வருவாங்க, போவாங்க. அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க கடை அவங்க நம்மளுக்கு கொசமா கட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க கடை அவங்க திறந்து வியாபாரம் பார்ப்பாங்களா இல்ல நம்மள உட்கார விடுவாங்களா? அது நைட் எல்லாம் தொல்லை குடிக்கிறவங்க, வரவங்க, போறவங்க. வயசு பசங்க எல்லாம் வச்சுட்டு தூங்க முடியல எங்களால. வயசு பொண்ணு ஒண்ணு இருக்கு எனக்கு. அது எப்போனாலும் வயசுக்கு வரலாம், எப்போனாலும் போலாம், சொல்ல முடியாது. அது பாத்ரூம் எங்கன்னா காடு பக்கமா தான் போகணும், எதுனா மலை பக்கமா போகணும். போட்டுதான் இருக்கிறாங்க. அதுவும் மீறி நம்ம போறோம். நம்ம என்ன வேற எங்க போறதுன்னு தான் தெரியாது. அப்புறம் இல்லன்னா அது பெரிய பஸ் ஸ்டாண்ட் வருவோம். திருப்பூர் பெரிய பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு பாத்ரூம் இருக்கு, 10 ரூபாய் போலாம். அது அவ்வளவு தூரத்துல இருந்து வரது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது, தானே ஆகணும். என்ன கோரிக்கைன்னா எங்களுக்கு ஒரு இடம், ஒரு வீடு இருந்தா அது போதும் எங்களுக்கு. வேற ஒண்ணும் நாங்க கேட்க போறது கிடையாது. சொத்து சேர்க்க போறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தங்க ஒரு இடம், ஒரு மழை வந்தா ஓடி போய் உட்காரோம், ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிடும். இந்த பிள்ளைங்க நிம்மதியா தூங்கி எழுந்துச்சு, அது போதும் எங்களுக்கு. வேற நாங்க என்ன கேட்க போறோம்? போயிடுச்சு. ஆமா, எங்க அம்மா காலத்துலயும் எங்களுக்கு வீடு இல்ல. எங்க அம்மா கூட 5 பசங்க வச்சுக்கிட்டு ரோட்லதான் படுத்து கிடந்தாங்க. அந்த ரோட்லயே கொசுவாலை கட்டிட்டு துணி மறுப்பா கட்டி வச்சு அப்படி படுப்போம். அது மறுப்பு இல்ல, நம்ம வயசு பசங்க வச்சு படக்கூடாதுன்னு சொல்லி அப்படி மறுப்பு வச்சு கட்டி தூங்குவாங்க. வேணா ஒரு நான் கூட ஒரு கொசுவாலை இப்ப ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஒரு கொசுவாலை வந்திருக்குது. அது அப்படியே போட்டுட்டு அது மேல ஒரு துணி போட்டு தூங்கலாம்.
அப்படி படுத்துக்கலாம். ஆனா நைட் எல்லாம் ரகல தானே, குடிக்கிறவங்க வரவங்க ரோடு தானே, ரோட்ல எல்லாம் வந்து நம்ம எதுவுமே கேட்க முடியாது யாருமே. ஏன்டா வந்து இங்க உட்கார, ஏன்டா போறேன்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. கேட்டா அவங்க சொல்லுவாங்க இது ரோடு, அது நீ கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு, அப்படியெல்லாம் பேசுவாங்க தான். அதையும் பொறுத்து நாங்க போய்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன குளிக்க வசதி இல்ல, துணி மாத்த கூட வசதி இல்லை எங்களால. இப்ப வந்து துணிங்க இப்ப மழை வந்தா அது வந்து துணி வந்து மழை பெஞ்ச துணிங்க வைக்க கூட இடம் இல்ல. எங்க பாப்பா படிக்குது, அது கூட அது புக்ஸுங்க வைக்க கூட இடம் இல்ல. 6வது படிக்குது. அங்க பஸ் ஸ்டாண்ட்லயே வச்சு அங்கே மூடுவோம். ஒரு டைம் வந்து ஒரு ஆள் குடிச்ச ஆள் வந்து எடுத்து போயிட்டேன், ஒரு பேக் வந்து எடுத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தலைவராண்ட பேசி திருப்பி வாங்கினேன் புக்கு எல்லாம் சேர்த்து. அவங்க வந்து எனக்கு தெரியவே கேட்டாங்க, என்ன அது கூட பத்திரமா பார்த்து உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னாக்கா, எங்களுக்கு வசதி இல்ல, எங்களுக்கு துணிமணி வச்சா கூட வந்து குடிக்கிறவங்க வந்து கம்னி உட்காந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல குடிச்சிட்டு போக மாட்டேங்கிறாங்க. நீ என்ன ரூல்ஸ் பேசுற, இது பஸ் ஸ்டாண்டு யாருனாலும் உட்காருவாங்க, யாருனாலும் போவாங்க, நீ அதெல்லாம் கேக்குற, உனக்கு பஸ் ஸ்டாண்ட் என்ன உனக்கு வீடா, நீ என்ன வீடா கட்டி வச்சிருக்கிற, உங்களுக்கு தங்குறதுக்கா கட்டி வச்சிருக்காங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. அது மூட்டங்கள்லாம் கலரி கடுக்கும், எங்கனாச்சும் வெளியே போயிட்டு வந்தா மூட்டங்கள்லாம் கலரி கடுக்கும், அது ஏற கட்டுறதுக்கே சரியா போயிடும். ஒரு டைம் வந்து எங்க சாமால வந்து 2 பாம்பு, நல்ல பாம்பு குட்டியா வந்துச்சு, 2 குட்டி இருந்துச்சு. அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாளா மழை பெஞ்சுது, ஒரு 2 நாளா விட்டு விட்டு மழை பெஞ்சுது, அதுல வந்து தங்கிடுச்சு. அப்ப வந்து நான் கோட்டுப்புறம் போயிட்டு வந்தேன், அந்த வண்டி விஷயமா போய் வந்தேன். அப்ப அதுக்காக நல்ல பாம்பு வந்துருது. ஆமா, ஆனா அது எங்களை எதுவும் செய்யாத இருந்ததே பெரிய விஷயம் எங்களுக்கு. அது எங்க பாப்பா துணி எடுக்க போயிருக்குது, அப்பதான் அவ பாத்துருக்கிற, அம்மா இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் பார்த்து கத்தி ஒரு 4 பேரை கூப்பிட்டேன், அவங்க வந்து அடிச்சு போட்டாங்க. அது எனக்கு மனசே கேட்கல. நகர்ல போயிட்டு அங்க உட்காருவோம், உள்ள உட்காருவோம். அங்க ஆமா, சொந்தமா ஒரு வீடு, ஒரு இடம், நிம்மதியா தூங்க ஒரு இடம், ஒரு துணி மாத்திக்க ஒரு இடம், ஒரு குளிக்க போகுது. எங்களுக்கு சொத்து கொடுங்க, 10 ஏக்கரா 20 ஏக்கரான்னு கேட்க போறோம், அதெல்லாம் கிடையாது. நிம்மதியா தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு, ஒரு வீடு தான் கேட்கிறோம், அவ்வளவுதான். எங்க வாழ்க்கைக்கு அது போதும். எங்களுக்கு பெரிய பெரிய பங்களா வேண்டாம், பெரிய பெரிய மெத்த மாளிகை வேண்டாம். படிக்கட்டுல இருந்து இறங்கி எல்லாம் நம்ம படிக்கட்டுல இருந்து இறங்கி வர்றதுக்கு வாழ்க்கை கூட வேண்டாம். எங்களுக்கு மிடில் கிளாஸ் சின்ன சின்ன ஃபேமிலி இருந்த வாழ்க்கையே போதும். எங்களுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து ஒரு வீடு நல்லா கட்டி கொடுத்தாலே போதும். எங்களுக்கு புது ஜோடி ஒரு கல்யாணம் ஆயிருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு அது புது ஜோடி எங்க தங்க வைக்கிறதுனே தெரியாதே, ரோட்ல கிடக்கு. எங்களுக்கு ஒரு காலத்துல எங்களுக்கு கல்யாணம் ஆயிக்கிறோம், நாங்க கூட புளிய மரத்த அடியில தான் குடிச்ச கட்டி பார்த்தோம். நானும் புளிய மரத்த அடியில தான் இருந்தோம், கிடையாது. ஆமா, நான் 2 புள்ள பக்கும் போது கூட மரத்தடி தான். ஆமா, நான் பெரிய மனுஷி ஆனாலும் மரத்தடி தான். எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலம் எல்லாமே மரத்தடி தான். இப்ப அந்த காலத்துல சரியா வீடு வசதினா 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்ல கொடுப்பாங்க. அப்ப பாதி காட்டு பக்கத்துக்கு கொடுக்கறதுனால சில பேர் நடந்து போக மாட்டாங்க, சில பேர் நடந்து வர முடியாது. தங்கினப்ப ஒரு நாள் இப்ப இங்க சம்பாரிச்சிட்டு அங்க தங்கினா ஒரு 500 ரூபாய் கொண்டு போனா அங்க ஒரே நாள்ல காலி ஆயிடும். மறுபடியும் நடந்து வரணும், மறுபடியும் அதே ரேஷன் அரிசி. எங்க தாத்தா பாட்டி காலத்தை நானும் பாத்துருக்கேன். அம்மா காமெடி சரியான காமெடியா இருக்கும். அப்பெல்லாம் எங்க காலத்துல எப்படியோ ஓடி போச்சு. இப்ப எல்லாம் இவங்க எல்லாம் சின்னஞ்சிருசு எல்லாம் வாழ்க்கை. எங்களுக்கு இல்லைன்னா கூட இவங்களுக்கு எல்லாம் புதுசா எல்லாம் கல்யாணம் ஆகிற எல்லாம் வயசுக்கு வந்த பொண்ணுங்கெல்லாம் இன்னைக்கோ நாளைக்கோ. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்கிறான், அவங்களுக்கும் ஒரு கல்யாணம் ஆயிட்டா. இப்படி இதோ எங்க வாழ்க்கை எங்களுக்கு தைரியம் இருந்தது. நாங்க எங்களை வாழ்த்தவங்க அப்பா அம்மா இப்படிதான் மரத்தடியில் தான் குடும்பம் நடத்தணும், மரத்தடியில் தான் இருக்கணும், எங்களுக்கு வீடு வாசல் எல்லாம் கிடையாது அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க புரிஞ்சுக்கினாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்களும் புரிஞ்சுக்கினாங்க. எங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இப்படிதான். மாமியார் வீட்லயும் வீடு வாசல் கிடையாது, எனக்கு அப்பா அம்மா வீட்லயும் வீடு வாசல் கிடையாது. அப்படி இருந்து என் வாழ்க்கை எப்படியோ ஓடி போச்சு. ஆமா ஆமா ஆமா. இப்ப யாருப்பா? ஆமா, இப்ப எல்லாரும் செய்யறாங்க. ஆமா, இப்ப என் பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிட்ட கூட மரத்தடியில புருஷன் முன்னாடி உட்காந்து இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு இப்ப வரவும் போறோம் சந்தேகத்துல கேக்குறான். என்ன பண்றீங்க என்ன செய்யறீங்க அப்படி துருவி கேக்குறான்.
சும்மா டீ வாங்கி போய் ஒரு புளிய மரத்தடியில உக்காந்து கும்பலா உக்காந்து குடிச்ச கூட கார்ல போறவன் நின்னு இறங்கி வந்துட்டு அங்க என்ன பண்றீங்க? இல்ல சார் டீ பிஸ்கட் தான் வாங்கி வந்து நாங்கெல்லாம் குடிக்கிறோம். அப்படி சொன்னா சரி சரி, இல்ல நீங்க சந்தேகப்படுற மாதிரி என்னமோ பண்ணிக்கணும் இருந்தீங்க, அதுதான் நான் இறங்கி வந்து பார்த்தேன். அப்படி இப்ப யார் இறங்கி இப்ப சின்ன சின்ன போதர்ல ஒரு புளிய மரத்தடியில உக்காந்தாலும் வெறும் சந்தேகம் தான். இப்ப சின்ன சின்ன ரோட்ல உக்காந்தா கூட சந்தேகம் தான். என்னமோ எங்க வயசுல எப்படியோ ஓடி போச்சு. எங்க வயசுல இல்லைன்னா கூட இவங்களுக்கு ஒரு நல்ல வீடு நல்ல இடம் இவங்களுக்கு கொடுத்தாலும் என்னமோ எங்க அப்பா அம்மா ஏதோ இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. நான் எங்களுக்கு எப்படியோ இருந்தாலும் சரி ஒரு நல்ல இடம் காட்டி எங்களுக்கு வீடு வாசல் நல்லா கட்டி கொடுத்தா சொந்தமா. ஆமா சரி, கண்டிப்பா கிடைக்கும். வணக்கம். வணக்கம், நான் பவித்ரா பேசுறேன். பவித்ரா பாத்துருக்கேன். சரத்குமார் உங்களுக்கு மேரேஜ் நான் தான் வந்து வீடியோ எடுத்தேன். ஆமாண்ணா. ஓகே, பாத்தீங்களா நீங்க? பார்த்தேண்ணா. இப்ப எங்க இருக்கிறீங்க? எப்படி மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? எங்க இருக்கீங்க? நல்லதான் போகுதுண்ணா. ஆனா என்ன கஷ்டம் தான், கொஞ்சம் படுக்கிற இடம் இல்ல. மழை பெஞ்சிச்சுன்னா கடையில தான் படுக்கிறோம். அங்க கூட என்ன திட்டு உயுது, சாப்பிட சாயிறது கூட இடம் இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கங்க கடைங்க பாக்கும்போது வீடு இல்லையே. ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கூட இல்ல. நீங்க வந்து கட்டி கொடுத்து திருப்பூர்ல கட்டி கொடுத்துருக்காங்க. ஆமாண்ணா. அப்ப அவருக்கு வந்து வீடு இல்ல, உங்க வீட்டுக்காருக்கு வீடு இல்ல. ஓகேவா? உங்க வீட்டுக்காருக்கு என்ன உங்க ப்ரூஃப்லாம் இருக்காப்பா? உங்க வீட்டுக்காருக்கு எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. ஆனா எங்க தங்குறீங்க நீங்க? இப்போ எந்த இடத்துல தங்குறீங்க? வீடு ஆபீஸ் திருப்பூர்ல தான் கிடக்குறேண்ணா. வெளியே அந்த ரோட் ஓரம் இருக்கிறீங்க? ஆமாண்ணா, புளியமர அடிக்கும். சரி, இப்ப கல்யாணம் எப்படி அங்க தங்குறீங்க? உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? உங்களுக்கு எங்க சமைக்கிறீங்க, எங்க பாத்ரூம் போறீங்க, குளிக்கிறீங்க? பஸ் ஸ்டாண்ட் தான் சமைச்சு சாப்பிடுறோம். அங்கே கொசல போட்டு தூங்குறோம். சாப்பாடு செய்யறதுன்னா நைட்ல தான் சமைச்சு சாப்பிடுறோம். பஸ் எல்லாம் நின்ன பிறகுதான் சமைச்சு சாப்பிடுறோம். பக்கத்து வீடு வந்து திட்டுவாரு, இதை சமைச்சு சாப்பிடாதீங்க இருக்காதீங்க, அப்பப்ப திட்டுவாங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இருக்கிறோம். மழை டைம்னா ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. ஏன்னா படுக்க முடியல, தூங்குறது இடம் இல்ல சரி. எங்களுக்கு துணி மாத்துறதுக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்க வீட்டுக்காருக்கு எல்லாமே இருந்து கூட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் இருந்து கூட பிரயோஜனமே இல்ல எங்களுக்கு. சொந்தமா ஒரு இடம் இருந்தா கூட பரவாயில்ல, வீடு கட்டிக்கலாம். வீடு கட்டுறது கூட இடம் இல்ல. இப்போ உங்களுக்கு அங்க நைட்ல அங்க தங்குறீங்க பஸ் ஸ்டாண்ட்ல, எதுவும் தொந்தரவு இல்லையா? ஆளுங்க யாரும் வந்து தொந்தரவு தான் இருக்குதுண்ணா. அப்பப்ப எங்க மேல இருந்து போவாங்க, வர போறவங்க குடிச்சிட்டு நிறைய பேர் சண்டை போடுறது ஒரு மாதிரியா இருக்கும் எங்களுக்கு அங்க படுக்கிறதுக்கு. ரொம்ப கஷ்டமாச்சு. இப்ப கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஒரு இந்த மாதிரி ரோட்ல இருந்தா 2 மாசமா படுக்கிறதுக்கு கூட சரி இடம் இல்லப்பா. சாப்பாடு செய்யறது எல்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு நைட்டு தங்குறதுக்கு பிரச்சனை. எல்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க பஸ் ஸ்டாண்ட்ல? பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஒரு 5 பேர் இருக்கிறோம். 3 குடும்பம் இருக்கீங்க? 3 குடும்பம் இருக்கிறோம். 3 குடும்பம் இருந்து கூட என்ன அப்பப்ப திட்டுவாங்க நிறைய பேருங்க வந்து இருக்காதீங்க, உங்களுக்கு ரூல்ஸே இல்ல எங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுக்கு, வரவங்க போற இடம் தான் இது, நீங்க ஏன் தங்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நாங்க பஸ் இறங்குறதுக்காக நாங்க பஸ் ஸ்டாண்ட் கட்டிச்சிருக்கோம், நீங்க உட்காரதுக்கு தூங்குறதுக்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க எங்களுக்கு. தப்புன்னு சொல்ல முடியாது. வீடு இல்லாதால வேற வழி இல்லாம நீங்க வீடு இல்லனால்தான் ஒரு வழியா அங்க போய் நாங்க கொஞ்ச நேரம் ஒண்டிக்கின்னு மழை டைம்ல உட்காரோம். நாங்க மழை டைம்ல எங்க போவீங்க? கடைக்கு பஸ் ஸ்டாண்ட் தான் கொஞ்ச நேரம் உட்காரோம். மழை டைம்ல கடை மூடின பிறகுதான் போய் படுப்போம். இப்ப 10 மணி 11 மணி 10:30 மணி அவன் கடை மூடுது. அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு நீங்க தூங்க ஆரம்பிப்பீங்க. ஆமாண்ணா. என்ன தொழில் செய்றீங்க? குப்பைதான் பொறுக்கிறோம், பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரிதான் தொழில் பண்றோம். அத பொம்மை சாமான் விக்கிறது கூட நம்மளுக்கு கையில காசு இல்ல அவ்வளோ. சரி, இப்ப நீங்க வந்து வேலை செஞ்சு சம்பாதிச்சு வீடு வாங்கி கட்டுற அளவுக்கு வசதி இல்லையா? அவ்வளவு இல்லையே. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு என்ன ஒரு 500 ரூபாய் சம்பாதிப்போம். அதுக்கு மேல எங்க அதுக்கு மேல சாப்பிட செலவுக்கே கரெக்டா ஆயிருது. நம்மளுக்கு பெட்ரோலுக்கே வந்து 100 ரூபாய் வருது. நீங்க வீடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா? நிறைய வாட்டி வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. சரியா பாத்ரூம் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் 2 பாத்ரூம்க்கு போறதுக்கு. நான் இப்போ ஏஜ் அட்டன் பண்ண ஒரு பொண்ணுதான். இதுவரையும் எங்க அம்மா இருந்து எங்களை எவ்வளவோ என்ன பார்த்து பொத்து எப்படியாவது பாத்துக்கிட்டாங்க. எனக்கு அடுத்தது இன்னும் 4 சின்ன சின்ன பொண்ணுங்க இருக்கிறாங்க. இனிமே இன்னும் கொஞ்ச நாள் போனா இன்னும் வயசுக்கு வரத்துக்கு சின்ன பசங்களும் இருக்கிறாங்க. இன்னும் அவங்களே எப்படி நாங்க பாக்குறதுக்கு இன்னும் தெரியல எங்களுக்கு. ஏன்னா அவங்க வளர்ந்துட்டா இன்னும் சின்ன பசங்க மாதிரியே விளையாடிட்டு இருக்கிறாங்க. எப்படி படுப்பாங்க, எங்க பாத்ரூம் போவாங்க,
என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. மழை டைம்ல சீக்கிரமா எதுவும் படுக்கவும் முடியல. இதனாலேயே எங்க வீட்டுல பல துணிகள்லாம் நனைஞ்சு போயிருக்கு. ஒரு நாள் நிமிஷமா தூங்க முடியல. அதனால எங்க வீட்டுல சாப்பாடு செலவு கூட நாங்க கம்மி பண்ணிட்டோம். ஒரு நாள் சாப்பாடு செலவு நாங்க கட் பண்ணிட்டு ரெண்டு வேளை தான் நாங்க சாப்பிடுவோம். காலையில சாப்பிட மாட்டோம், மத்தியானம் ராத்திரி அவ்வளவுதான். அந்த காலையில சமைக்கிற அந்த ஒரு வேளை சாப்பாடுக்கு அந்த பணத்தை மிச்சம் பண்ணி நாங்க வேற ஏதாவது செய்வோம். என்ன பண்றது சார், இப்படி ரொம்ப ராத்திரி ரொம்ப இருளா இருக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் வசதியா தான் இருக்கும். ஆனா அந்த நேரம் அங்க லைனா உட்காருவாங்க, லைட் அடிச்சுக்கிட்டே வருவாங்க, குடிக்கிறதுக்கு இடம் பாத்துக்கிட்டே வருவாங்க. அப்ப நாங்க பாத்து ஏஞ்சி பார்த்து தான் போக வேண்டியதா இருக்கும். பகல்ல ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். காலையில கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். அவசர நேரத்துல கொஞ்ச நேரம் இந்த ரொம்ப வெயிலா இருக்கும் போது அவசர நேரத்துல வரும்போதுதான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இங்க. அந்த மழை டைம்ல ரொம்ப முக்கியம். மழை டைம்ல பக்கத்துல பாத்ரூம் இருந்தா கூட சந்தோஷமா போயிடலாம். மழை நேரத்துல துணியை புடிச்சுக்கிட்டு கொடைய புடிச்சுக்கிட்டு எங்க இருந்து பாம்பு பூச்சி வரும், பாம்பு பூச்சி எங்க விச்சி எது தேளு என்னென்ன வருமோன்னு கூட பயம் இல்லாம போக வேண்டியதா இருக்கும். பயந்து அங்கங்க போய் உட்கார வேண்டியதா இருக்கும் எங்களுக்கு கஷ்டமா. அதுல டே டைம் வந்துச்சுன்னா எங்களுக்கு அதுக்கு மேல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப மோசமானதா வேற குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ எங்களுக்கு அது மட்டும் போதும். எங்க கிட்ட ரேஷன் கார்டுல இருந்து ஆதார் கார்டு, ஓட்டேடி எல்லா ப்ரூஃபும் இருக்கு. அப்ப எல்லாம் இல்ல. நாங்க இருந்த காலத்துல இங்க இருக்கும்போது திருப்பூர்ல இருக்கும்போது ஏதி போடல. அப்பெல்லாம் எங்களுக்கு அப்ப தெரியாது. அப்ப என்னன்னா காட்டு பகுதி அதிகம், எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பயம் அதிகம். ஒரு வயசு பொண்ணு அப்படியே வெளி இடத்துல வச்சிருந்தாலே போதும், நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்தாலே போதுன்னு நினைச்சுக்கணும். அந்த காலத்துல அம்மா அப்பா எப்படி இருந்தாங்களோ நாங்களும் இருந்து பழகிட்டோம், அவ்வளவுதான். இப்போ உங்க பிள்ளைங்களாச்சும் இப்பதான் எல்லாம் எழுதி போட்டு எல்லாம் பாக்க எங்களுக்கு ஆசை அதிகமாயிடுச்சு. ஆமா சரி, கண்டிப்பா செய்வாங்க. ஓட்டேடி வாங்க சொன்னாங்க, இடத்துக்கு ஜாதி சான்று எடுக்க சொன்னாங்க, வீடு வரும்னு சொன்னாங்க, ரேஷன் கார்டு எடுங்கன்னு சொன்னாங்க, ஆதார் கார்டும் எடுன்னு சொன்னாங்க, ஓட்டேடி பேன் கார்டு அதெல்லாம் எடுங்க, வீட்டுக்கு ஏதாவது வரும், ஏதாவது லோனுக்கு ஏதாவது வரும் அப்படின்னு சொன்னாங்க, தள்ளுபடிக்கு ஏதாவது வரும்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் எடுத்தோம். ஓட்டேடில இருந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு கூட எங்களுக்கு எதுவும் வரல. மொத்தமா இங்க ஒரு 10 குடும்பம் இருக்குங்களா? 10 குடும்பம். எத்தனை குடும்பத்துக்கு வீடு இருக்கு? யாருக்குமே வீடு கட்டி நீங்களா இந்த மாதிரி? ஆமா, இது எங்களுக்குன்னு சும்மா ஒதுக்கி வச்ச இடம் மட்டும் தான். இங்க பெரியவங்களா பார்த்து சொல்லிருக்காங்க சொந்தமா வீடு கட்டி கொடுங்க. இப்ப மெட்ராஸ் சைடுல போய் பாருங்க சார், அந்த மெட்ராஸ் சைடுல எனக்கே பொறாமையா இருக்குது. 10 பேர்ல 10 குடும்பத்துல இங்க யாரு, இங்க 6 குடும்பம் இருக்குது. நாங்க இருக்குது 4 குடும்பம் ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கீங்க. ஏன்னா இங்க வந்து கொட்டை போடி இருக்க இடம் கிடையாது. அந்த சைடு போலான்னு பார்த்தா கோயிலுக்காரங்க திட்டுறாங்க. நிறைய பேர் இங்க வந்து சொல்றாங்க பண்ணுவாங்க, கோயில் திருவிழா ஆகும். அப்போ அப்படியெல்லாம் இருக்க சொல்ல நீங்க அப்படி இருந்தா எப்படி அப்படி சொல்றதுனால அதனால நம்ம தங்க இடம் இல்ல. சரி, அப்ப நீங்க கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் நீங்க போய் மனு கொடுத்துருக்கீங்களா? இல்ல, இப்ப கொடுக்கல. இப்ப கலெக்டர்ல இப்ப எல்லாம் நாங்க எழுதி கொடுக்க, இப்ப ஏதாவது எங்களுக்கு படிக்க தெரியாது, அதனால கொடுக்கல. இப்ப யாராவது படிச்சவங்க நல்லவங்க இருந்தா இப்ப இந்த மாசத்துல எங்களுக்கு கொடுத்த ஏதாவது ஒண்ணு நல்லது நடிக்கணும், எங்களுக்கு நல்லது நடிக்கணும். இப்போ நாங்க ஒரு ஆசை. நான் என்ன சொல்றேன்னா, கவர்மெண்ட் மேல இப்ப குறை சொல்ல முடியாது. நீங்க போய் கேட்கல. ஆமா, கேட்கலாம், அது உண்மைதான். அதனால அவங்க கொடுக்கல. அப்படி கேட்டு கொடுக்கலன்னா கவர்மெண்ட் நான் கேட்டேன் கொடுக்கலன்னு குறை சொல்லலாம். இப்ப நீ வீட்டுக்கு தான் கேட்கறீங்க, வீடியோல சொல்றீங்க. பட் நீங்க கலெக்டர் ஆஃபீஸ் போலாம், லெட்டர் நானே எழுதுறேன், எழுதி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கொடுப்போம். கொடுத்துட்டே பாப்போம். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் வீடு கட்டுறாங்க. இப்போ நான் பார்த்தது நிறைய இடத்துல வீடு கட்டிட்டு இருக்காங்க. கையோட கையா போய் நம்ம கொடுத்து பார்ப்போம், என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். இந்த வீடியோ கலெக்டர் வரையும் போகணும்னு நான் கேக்குறேன். அதுக்காவது இது எல்லாரும் ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். இது கலெக்டர் வரையும் போயே ஆகணும் எனக்கு. இப்ப மெட்ராஸ் சைட்ல போய் பாருங்க, சும்மா இப்ப மழை பெஞ்சதுக்கு எவ்வளவு வசதி பண்றாங்க பார்த்தா. அரிசி ஏற்றம் தந்துடுறாங்க, எண்ணெய், மிளகாத்தூள். அந்த மெட்ராஸ் சைட்ல இப்ப சும்மா மழை தூவை இப்ப ஒரு 10 நாள், இப்ப ஒரு 15 நாளுக்கு முன்ன மழை பெஞ்சது இல்லையா? இப்ப அந்த மழை டைம்க்கு எத்தனை உதவி பண்ணாங்க பாரு. அந்த சைட்ல அரிசி, தக்காளி, வெங்காயம், காய்கறி,
எண்ணெய் மிளகாத்தூள் எல்லாமே வருது. உங்களுக்கு எதுவும் வராதா? எதுவுமே இந்த இடத்துல இந்த கொரோனா டைம்ல மட்டும் 2-3 தடவை வந்து கொரோனா டைம் தெரியல கொரோனா டைம் வந்து 2 டைம்ஸ் வந்தாங்க. அவ்வளவுதான். சொல்லுமா உங்க பேர் என்னமா? என் பேர் ராதிகாண்ணா. ராதிகாவா? சொல்லுமா என்ன வேணும்? எங்களுக்கு வந்து ஓலை வீடுண்ணா. அப்பப்ப தண்ணிங்கெல்லாம் ஒழுங்கே கிடக்குது. குழந்தை குட்டி வச்சு தூங்க முடியல உள்ள. ஏதாச்சும் ஒரு பாம்பு பூச்சி வண்டினா கிடக்குது. சரியா தூக்கம் இல்ல. ஒரு தண்ணி வசதி கூட இல்லண்ணா. ஒரு குழாய் இல்ல, எதுவும் இல்ல. தண்ணி என்ன பண்றீங்க இப்போ? அங்க ரொம்ப தூரம் நடந்து இப்ப குழந்தை மொண்டு வராங்கப்பா. வண்டியில தள்ளி ஒரே தூரமா இருக்கா? தூரமா இருக்குதுண்ணா. அதுல போய் வண்டியில எடுத்து போய் தள்ளி வராங்க வண்டி. வீடு வந்து உங்க ஓலை வீடுதான்? ஓலை வீடுதானா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எத்தனை பசங்க உங்களுக்கு? 5 பசங்க. நாத்தினார் பசங்க இறந்து போச்சு. நாத்தினாரு அதோட 3 பொட்டை குழந்தைங்க. நாங்க தான் வளர்த்தின்னு இருக்கிறோம். எங்களது ஒரு 3 4. அடுத்த குழந்தை வச்சு நாங்க எப்படிதான் சமாளிக்கணும்னு தெரியுமா? ஆமா, நாங்க தான் வச்சுக்கிறோம். 2 பேர் படிக்கிறாங்க. ஹாஸ்டல் வச்சுக்கிறோம். ஓலை வீடுதான் உங்க வீடு? ஓலை வீடுதான். மழைலாம் வந்து ஏதோ சின்ன டேரா மீரை எடுத்து போட்டின்னு கிடக்குறோம். எதுவுமே வீடு கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. எல்லாம் உங்க வீட்டுக்காரங்க குப்பை வேலை தான் பாக்குறாங்க. குப்பை வேலைதான், அவ்வளவுதான். ஏதாச்சும் ஒரு வீடு கட்டி நல்ல வீடா கட்டி கொடுத்தா, ஒரு கது மீது போட்டு கொடுத்தா நாங்க கூட இருப்போம். ஒரு கது இல்ல, எதுவும் இல்ல எங்க வீட்டுல. சும்மா அந்த டப்பா மாதிரி மூடிட்டு போயிடுறோம் வேலைக்கு, அவ்வளவுதான். கதே இல்ல வீட்டுல. என்னது மாடுங்க வந்து உள்ள பூந்து, ராத்திரி மாடுங்க வந்து உள்ள பூந்து, பகல்ல வந்து பூந்திங்க மாடுங்க உள்ள பூந்தி எல்லாம் சாணிங்கெல்லாம் போட்டுட்டு போயிடுதுங்க. அரிசி இருக்கிற அரிசி பருப்பு எல்லாம் தின்னுட்டு போயிடுதுங்க. குழந்தை கூட சரி பாக்க மாட்டாங்க. அந்த குழந்தை விளையாட்டு ஓடி போயிடுறாங்க அப்பப்ப. சீக்கிரமா ஒரு நல்லது நடக்கும். நான் இன்னொன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஒரு வீடியோ வந்து சிரிக்கிறதுக்கோ சும்மா தட்டி போட்டுட்டு போறதுக்கோன்னு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இந்த வீடியோ எடுத்து போடுறதுக்குன்னு இல்ல. நீங்க எல்லா காமெடிங்களா பாத்துட்டு இருப்பீங்க. இப்போ வர ட்ரெண்டிங் பாட்டுங்க கூட நீங்க விட மாட்டேங்கிறீங்க. லைக் மேல லைக், ஷேரு, வீடியோஸ், ஸ்மைலு எல்லாமே போட்டுட்டே இருக்கிறீங்க. எங்க கஷ்டத்தை கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே போங்க. இது கலெக்டருக்கும் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கும் இது இந்த வீடியோ போயே ஆகணும். அவருக்கு இந்த வீடியோ போயே ஆகணும். உங்களால முடிஞ்ச வரைக்கும் இது சும்மா சொல்லி கூட ஒரு ஷேர் போட்டுட்டு போங்க. எங்களுக்கு அது வரையும் போதும். எங்களுக்கு எல்லாமே எங்க லைஃப் ஃபுல்லாவே உங்க கையில தான் இருக்குது. நீங்க நல்லது நினைச்சா எங்களுக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்கும். உங்க பேர் நாங்க காலமா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து கூட இவங்க நல்லது செஞ்சாங்க, எனக்கு ஒரு வீடு வாசல் வந்ததுன்னு இந்த வீட்டு மூலியமா எங்களுக்கு ஒரு வீடு வந்துச்சுன்னு ஒரு பேர் இருக்கும். இதுல எங்களுக்கு ஏதோ வந்து யூடியூப்ல வந்து போடுறாங்க, சாப்பாடு செய்யறது, அது பண்றது, இது பண்றது, ஏதோ வீடியோ போடுறாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு வீடு வரத்துக்கு ஒரு வீடியோ நாங்க போட்டுக்கிறோம். உங்களால முடிஞ்சா அது உங்க பிள்ளை குட்டிகளுக்கு வந்து சேரும். அந்த புண்ணியத்தை வந்து எங்களுக்கு நல்லது செய்யறதுக்குன்னு ஒரு கையெதிர்த்து பாருங்க. எத்தனையோ பேருக்கு நீங்க நல்லது பாத்துருக்கிறீங்க. இந்த வந்து நாங்க வீடியோல பாத்துக்கிறோம், யூடியூப்ல எல்லாம் நாங்க பாத்துருக்கோம். யார் பேருக்கோ சாப்பாடு வாங்கி தர்றது, டீ வாங்கி தர்றது, ஏதோ ஜூஸ் வாங்கி தர்றது, எதோ வாங்கி தரீங்க. அதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணும் போது எங்க கஷ்டத்தை நாங்க பேசுறோம். உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அது போதும். நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம். உங்க பேர்ல இவ்வளவு பேர் நாங்க வாய்ந்தோன்னு இருக்கட்டும். உங்க பேர்ல வாய்ந்தது எத்தனையோ பேர் யாரோ நான் உங்களுக்கு இன்னொரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த யூடியூப் மூலதான் எனக்கு இன்னொரு சொந்தத்தையும் நீங்க காட்டினவரு. நாங்க கஷ்டத்துல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு போன் கால் தான் எனக்கு ஆதரவா இருந்தது. நான் இப்ப கூட அவங்கள நம்பிதான், அந்த சொந்தத்தை நம்பிதான் நான் இருக்கிறேன். அந்த சொந்தம் எங்க கை கொடுத்து எங்களை மேல தூக்கிடுச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு புதிய ஒரு விடிவு காலமே எங்களுக்கு வந்துரும். நாங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்போம். நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். எங்க அம்மா காலத்துல இருந்து நாங்க குழந்தைய இருக்கிற வரையும் எங்களை இந்த இடத்த எங்க தங்க வச்சு எங்க தலைவர் ஐயாவுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அவர் இல்லாம நாங்க இத்தனை காலம் கூட அந்த புளிய மரத்து அடியில நாங்க வாழ்ந்திருக்க முடியாது. எங்களுக்கு இந்த இடம் சும்மா விட்டோம். நாங்க வீடு கட்டி கொஞ்ச நாள் வாழ்றதுக்கு இத்தனை வருஷம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு எங்க தலைவர் ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். நம்பிக்கையோட நல்லது நடந்தா போதும்பா. நன்றி.